உங்க ரிலேஷன்ஷிப் சீக்கிரமா பிரேக்கப் ஆகக்கூடாது அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள நீங்க உங்களோட ஹேபிட்ஸா மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். உங்க ரிலேஷன்ஷிப்ல பாசிட்டிவான, ஹேப்பியான விஷயங்கள் மட்டும் பேசுறது பத்தாது. நெகட்டிவான, கஷ்டமான அந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணி பழகிக்கோங்க. உங்க பார்ட்னர் எடுக்கிற எஃபர்ட்ஸ அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரு சின்ன ஓகே தேங்க் யூ அது எனஃப். இந்த மாதிரி ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா, மோஸ்ட்லி நம்ம நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவாய்ட் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்ல ஸ்பார்க்கை காப்பாத்துங்க. அந்த பிகினிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் நல்லா எக்ஸைட்மெண்ட்டா, நல்லா ரொமான்டிக்கா எல்லாம் சூப்பரா போகும். அந்த ஸ்பார்க் செம்மையா மெயின்டைன் ஆகும். பட் போக போக போர் அடிக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, பார்ட்னர் கூட நிறைய ட்ரிப்ஸ், பிளான்ஸ், பார்ட்னருக்கு நிறைய சர்ப்ரைசஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படின்னா அந்த ஸ்பார்க்கை நல்லா மெயின்டைன் பண்ணணும். உங்க பர்சனல் கோல்ஸை விட்டுறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு என்ன புரியலை அப்படின்னா, நீங்க இண்டிவிஜுவலா ஹாப்பியா இருக்கும்போது தான் உங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டரா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட கோல்ஸ்க்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. உங்க பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஹாபிஸை நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் உங்களை இண்டிவிஜுவலா நல்லா ஹாப்பியாகும். உங்க ரிலேஷன்ஷிப்பையும் நல்லா பெட்டர் பண்ணும். நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல எடுக்கிற எஃபர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை என்னைக்கு ஸ்டாப் பண்றீங்களோ அன்னையில இருந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.